வணக்கம் சாட்டி வியூவர்ஸ். நாம் கைமணத்தில் வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் செஞ்சிட்ருக்கோம். அதே வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியான சிம்பிளஸ்டான ரெசிபி. எக் பேஸ் பண்ணி 2 ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி, என்ன டீட்டெயில் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷோட ப்ரிப்ரேஷன், எக்கை சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண போகிறோம். என்ன ப்ரிப்ரேஷன், என்ன டீட்டெயில், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவங்க சும்மா தான் நிற்பாங்க, அதனால் நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேலையை கொடுத்துட்டு அடுத்து நாம் என்னென்ன ஆரம்பிக்கலாம். இது என்ன மாதம் தெரியுமா? இந்த மாதம் கொளுத்துவாங்களா? கிட்டத்தட்ட வேற மாதிரி. ஆடி மாதம் ஆல்மோஸ்ட் கிட்ட வேற மாதிரி. அவ்வளோதான், 2 தான் தெரியும். 2 தான் தெரியும். ஓகே. ஸோ ஈவன் ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கொடுத்தா கூட ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. உனக்கு 2 தான் தெரியுது. எஸ். இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் ஒழுங்காக கற்று தரலன்னு தெரியுது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொல்லுங்க செஃப். ரமதான் மாதம். ஸோ ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் செய்வாங்க. ஓகே. ஆனால் சில பேர் வீட்டில் டைம் இருக்காது, ஆஃபீஸும் முடிச்சுட்டு வந்துட்டு டக்குன்னு நோன்பு திறக்கணும், என்ன பண்ணுறதுன்ட்டு. அந்த மாதிரி இருக்க பார்த்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ப்ளஸ் மற்ற டைமிங்லேயும் இது நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி குயிக் அண்ட் ஈஸியாக இருக்க ரெசிபீஸ் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா ஓகே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். என்ன டிஷ் பண்ண போகிறோம் தெரியுமா? எஸ். என்ன டிஷ்? ரமதான் டிஷ். எக் பேஸ் பண்ணி டிஷ்னு தெரியுதா? எஸ். என்ன டிஷ்ஷாக இருக்கும்? முட்டை பணியாரம். ஒட்டி கேட்டுக்கிற பணியார சட்டி எதுக்கு வைப்பாங்க? பணியாரம் போடுது. ஆனால் நம்ம அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்ல. என்ன ட்விஸ்ட்டு? ட்ரம் ஸ்டிக் பணியாரம், கொத்தமல்லி பணியாரம், அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிடுவீங்க. இல்லை வெங்காய பணியாரம். ஏமா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன நீங்க ஷூட்டிங் நடத்த விடவே மாட்டீங்க. வாட் வி கோயிங் டு டு இஸ் சிமிலர் முட்டை பணியாரம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆனால் அது உள்ள ஒரு பொட்டேட்டோ ஸ்டஃபிங். பிடிச்சவங்களுக்கு மேபி சீஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். பட் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு கிளாசிக் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி. இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம்? பணியாரம் வித் பொட்டேட்டோ ஸ்டஃபிங். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முட்டை பணியாரம்னு சொன்னேன். உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல பேர் யோசி பார்ப்போம். பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் பணியாரம். நான் ப்ராம்ப்ட் வாங்கி பேசுறியா செஃப்? உருளை உள் பணியாரம். ஓ, உள்ள வச்சதுனால உள். எஸ். இதுவும் ப்ராம்ப்ட் தானே? இது ஒரு பொழப்பு. சரி, எக்கு பற்றி நான் ஒரு டிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு டிஷ் என்ன டிஷ்ஷாக இருக்கும்? இன்னொரு டிஷ் வந்துட்டு என்ன இருக்கு? ஆச்சரிய முட்டை. ஆச்சரிய முட்டை. ஆமாம், ஏன்னா என்ன டிஷ்ன்னு தெரியாது. உங்களுக்கு சூனி வைக்க போகிற முட்டை. ஆச்சரிய முட்டையா? கட் பண்றாங்களே பக்கத்துல, ஹெல்ப் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. கைமணம் சொல்றீங்க, உங்க கையால பண்ணாதான் அது மனமா இருக்கும். ஆஹா. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சருக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? ஏன்னா இதுவுமே நிறைய பேர் இந்த டைஸாக கட் பண்ணுறதுனால மிஷினில் கட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியே நம்ம கையில் கட் பண்ணாலே போதும், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஓகே. ஸோ உருளைக்கிழங்கு என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி டைஸ் கட் பண்ண போகிறோம். என்ன கட் பண்ண போகிறோம்? டைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய். ஓகே ஓகே. இன்னைக்கு செஃப் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காரு மக்களே, அதனால் நம்ம அமைதியாகவே இருப்போம். என்ன ஆயில் சொல்லு? இது செஃப் கடலை நெய். இல்லை. நல்லெண்ணெய். இல்லை. ஐயோ செஃப், என்ன ஏன் மேலெலாம் போடுறீங்க அங்கே நின்னாப்லையே? ஆமாம், வாய் பேசிட்டே இருந்தா. மண்ணெண்ணெயா செஃப்? ஸோ ஜோக்ஸ் ஆர் பார்ட். யூஸ் பண்ணுறது வேர்க்கடலை எண்ணெய். கடலை எண்ணெய்னா என்ன செஃப்? நீ வேற விட்டுட்ட, அதனால தான் நீ சொல்றதெல்லாம் தப்பு தான். என்ன கடலைன்னா என்ன? கடலை. கடலை. கடலை சொல்லு. வேர்க்கடலை. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு எவ்ரி திங் இஸ் ரெடி. எஸ். இப்போ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு எக்ஸாட்டிக் டிஷ். எஸ்பெஷலி இந்த மாதிரி ரமதான் ஃபாஸ்டிங் இருக்க பார்த்து நாம் நிறைய வாட்டி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் எனர்ஜி இருக்காது செய்கிறதுக்கு. நாமளும் ஃபாஸ்டிங்கில் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ் சிம்பிளாக
ஒரு டேட்டை வச்சு நம்ம எப்படி ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறோமோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்நாக் அது இந்த மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிரும். அதுக்கப்புறம் டின்னர் காலைக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயில், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கரி லீஃப், அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குக் பண்ண போகிறோம். அப்போ தான் பொட்டேட்டோ வேகும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சம் ஜீரா பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பைஸ் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டு இது எப்போதுமே இந்த ஸ்பைஸ் கோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தெளிங்க. ஏன்னா இந்த ஆயில் ஸ்பைஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆக பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் எல்லாமே பொட்டேட்டோவில் இறங்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து குக் பண்ண பார்த்து க்ரன்ச்சியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த ஸ்பைசஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது கரெக்டாக இருக்கும். தண்ணி எடுப்போம். நான் தான் ஊற்றுவேன். டிஷ்ஷுக்கு பால் ஊற்றிடாதம்மா. நீ என்ன பண்ண போகிற சொல்லு. நீங்கள் பண்ணுங்க பார்க்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெடி. அதையே அவசரமாக வந்து ஏன்னா இதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷை மட்டும் காப்பாற்றுறேன். திருப்பி தண்ணி வேணும்னு சொல்லி ஊற்றினாலும் ஊற்றிடுவேன். நீ அந்த ஒரு பதட்டம் தான் எனக்கு. ஓகே, இப்போ ஏன் அடுப்புக்கு வந்துடலாம். இப்போ பனியறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் அங்கே ரெடி பண்ணிட்டோம். ரெடியா? இப்போ பனியற மிக்சரை ரெடி பண்ண போகிறோம். ஓகே ஓகே. கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, அதனால எனக்கு தெரியாது. பிறந்ததுக்கப்புறம் அதை பற்றி கேள்விப்பட்டல, உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா இது கோழிக்கு கருத்து இந்த கழுத்து இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கக்கூடாது. என் கருத்து என்னன்னா இது கோழி அண்ட் முட்டை சம்மந்தப்பட்ட விஷயம். அது அவங்க பர்சனல், நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இப்போ எக் பனியார மிக்சர் எப்படி பண்ண போகிறோம்? 6 முட்டைக்கு தேவையான உப்பு. 6 முட்டையாக போட்டோம். மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம். 5 முட்டை அங்கே பார்த்துட்டு அதானே. என்ன மாடா நீ? ஸோ 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுடர் அண்ட் எக்குனாலே இவங்க பெஸ்ட் காம்பினேஷன் பெப்பர். ஓகே, பெப்பர் 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 கண்ணில் போட்டு மக்களே முட்டை வாங்கினீங்கன்னா மறக்காம பெப்பர் வாங்கிட்டு போயிருங்க. காம்பினேஷன் கண்ணில் போட்டு விட்டுறோம் பாரு ஒரு நாளைக்கு. அப்போதான் இந்த மாதிரி ஒரு இதுவாக வந்ததுலேருந்து வன்மமாகவே இருக்கு. என்ன செஃப்? கொஞ்சமாக கரம் மசாலா. ஓகே ஓகே. சரி, எனக்கு பேர் அடுத்து போடுற என்ன போடுறதே தெரியாத அளவுக்கு நீ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, சீரகத்தூள் அண்ட் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு குழம்பு தூள் போதும். அண்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கரி லீஃப், க்ரீன் சில்லி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன், என்ன சொல்லு, கொஞ்சோண்டு வெங்காயம். அவ்வளோதான். புரியுதா? எஸ். அதுக்கு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. ஓகே, சொன்னதை மட்டும்தான் செய்யணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாட் வி கோயிங் டு டூ இஸ் பனியாரம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? எஸ். அந்த இட்லி பானை அங்கே இருக்குல்ல, எஸ், அவனை எடுங்க. அந்த இதில் வச்சு பற்ற வைங்க. ஏன் ஆஃப் பண்ணீங்க? அதில் எண்ணெய் எல்லாத்துலேயும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, சீக்கிரம், மேக் இட் ஃபாஸ்ட். தடவட்டா? எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி வை. புரியுதா? இது பண்ணுறதுக்குன்னே ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கே, ப்ரஷ், அதை வாங்கி வைக்க வேண்டியதானே? இப்படி பக்கத்தில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட. ஃபஸ்ட்டு ஸ்பூன் எடுக்க பார்த்து தேவையான வெஜிடபிள் எடுக்கணும். ஓகேவா? ஓகே. அதை இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்கை மட்டும் எடுத்து மேலே இன்னொரு வாட்டி இப்படி ஊற்றணும். ஓகேவா? எது வரைக்கும் ஊற்றணும்னா அந்த பார்டர் வர வரைக்கும் ஊற்றணும். சொல்லுங்கள், எந்த பார்டர் செஃப்?
ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. இந்த பார்டர் இப்படி பார்டர். இப்போ என்ன பண்ணணும், இவனை இப்படி எடுத்து அழகாக இவங்களுக்கு மேலே இப்படி வச்சுட்டு ஸ்பூனின் மின் இப்படி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டஃபிங் இங்கே ரெடி ஆகிடும். ஓகேவா? ஓகே. இந்தா இங்கே வந்து எல்லா பணியாரத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணுறியா? பண்ணுங்க. கொஞ்சமாக வைங்க ஸ்டஃபிங். ஏன்? மீதி இருந்தால் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ருக்கியாமா இது வரைக்கும் நீ? ஏன் செஃப் உங்கள் கூட இருக்கேன் சாப்பிடாமையா? எப்பமா சாப்பிட்ட கடைசியா? லாஸ்ட்டாக வந்து சென்னை டு பாண்டி. நீ ஒழுங்காக பேசவே மாட்டேமா? லாஸ்ட்டாக வந்து ஏன் அப்படி ஒழுங்காக பேச? லாஸ்ட்டாக வந்து சென்னை டு பாண்டி லாங் ட்ரைவ் போகிறப்ப செஃப் தான் எனக்கு புளி சாதமும் இந்த ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாரு. என்ன செஃப் வலிக்கிட்டு போகுது முட்டை பக்கத்து ஏரியாவுக்கு? பெப்பர் அண்ட் சால்ட். ஓகே. இப்போ நம்ம இதில் சால்ட் பெப்பர் போட்டாச்சு. இவனை நல்லா ஸ்டீம் பண்ண விட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குழி பணியாரத்தை குக் பண்ணியாச்சு. ஓகே. இவனை அப்படியே எடுக்கலாம். வாவ், எப்படி இருக்கான்? சூப்பர் செஃப். என்ன சூப்பர் செஃப், அழகாக பண்ணுறீங்க. இவனுக்கு ஒரு தட்டு தட்டுமா? போ எடுத்துன்னு டக்குன்னு. இங்கே இருக்கு, எதுக்கு என்ன துரத்து விடுறீங்க? பார்த்துட்டியா? இங்கே இருக்கு பாருங்க. என்னை இப்போ ஷோ விட்டு வெளியே அனுப்பி நீங்கள் அந்த 5 நிமிஷம் ஸ்கோர் பண்ணணும் தனியாக. அதுதானே பிளானிங் உங்களுக்கு? தாங்க. ஸோ இப்போ மீதி இருக்க உருளைக்கிழங்கு வச்சு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்வேன். அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து இந்த பணியாரம் பண்ணுற சேம் விஷயம் தான். ஆனால் எனக்கு வந்து ஆனியன் தூக்கலாம் தான் நல்லா இருக்கும்ன்றதுனால ஆனியன் போட்டு அப்படியே ஒரு ஆம்லேட் மாதிரி அதை சாப்பிடுவோம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஆனியன் மட்டும் கொஞ்சம் வதங்கினா போதும். மீதி இருக்க மிக்சரை போட்டு நம்ம அதை அட்டகாசமான ஆம்லேட்டாக போட்டுடலாம். ஏன்னா ஏன்றதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய வாட்டி இந்த பணியாரம் பண்ணும்போது சோம்பேறித்தனமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடப்புவாங்கப்பா எவ்வளோ சுட்டுக்கிட்டு இல்லை. அப்போல்லாம் இந்த ஸ்டெப் உங்களுக்கு கை கொடுக்கும், மறந்துடாதீங்க. இப்போ மீதி இருக்க மிக்சரை அழகாக எடுத்து அப்படி ஊற்றி அப்படியே அல்லிக்க மல்லிகா. ஸோ இந்த ஆம்லேட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணோன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், வீட்டு ஸ்டைலில் பண்ணால் ரோல் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நார்மலி வீட்டில் நம்ம அதாவது ஃப்ளிப் அடித்து கொடுத்துருவோம் இல்லையா? எனக்கு உள்ள கொஞ்சமாக அண்டர் குக்டாக தான் பிடிக்கும். அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ஒரு ஃபோல்டிங் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபோல்டிங்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எஸ் செஃப். என்னது? அப்படி மடிச்சு அப்படி வாயில் போட்டுருவோம். நான் இவ்வளோ வருஷத்தில் பிறந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஆம்லேட் பார்த்ததில்ல. இன்னும் முடியல இருக்கு. உங்களுக்கு உள்ள வந்து வேகாம இருந்தா தான் பிடிக்குமோ? ஆமாம். ஏன்? ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஹாஃப் பாயில் டைப்பில், கொஞ்சம் கலக்கி டைப்பில் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலவையாக கிடைக்கும். பார்க்க கலக்கி மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கு. கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதான ஐயோ, எப்படி இருந்த மனுஷன் என் கூட சேர்ந்து எப்படி ஆயிட்டாரு. இப்போ நான் ஒரு முட்டையை எப்படி டீமோல் பண்ணணும்னு சொல்லுவேன்னா அதே மாதிரி நீங்கள் எல்லா முட்டையும் டீமோல் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. பாருங்க எப்படி இருக்கு அழகா. ஸோ எடுத்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள நான் அடுத்தது ரெடி பண்ணுவேன். ஓகே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஓகே ஓகே. என்ன ஓகே என்ன ஓகே என்ன ஓகே என்ன ஓகே என்னம்மா ஓகே. பட் நாட் த லீஸ்ட். டெய்லாக என்ன ஊற்றுறீங்க செஃப்? இவ்வளோ நாள் எல்லாமே இன்னைக்கு. இப்போ கருவேப்பிலை கொடுங்க. இந்தாங்க, கிள்ளிட்டேன், கொடுத்துட்டேன். சரிங்க.
இப்போ எதுக்காக செஃப் இந்த ப்ரிப்பரேஷன்? நம்ம அங்கே ஒரு எக் வச்சுருக்கோம்ல, எஸ். அந்த எக்குக்கான ப்ரிப்பரேஷன். ஓகே. இந்த ஸ்பைசினஸ் ஃபுல்லாக ஆயிலில் இறங்கணும், விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால முழுசாக போட்டுக்கிறோம். மிளகாவை போட்டுக்கிறேன்ல, அதை நம்ம ரோஸ்ட் பண்ண பார்த்து உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் ஃபுல்லாக இறங்கிடும். சரியா? ஓகே செஃப். ஓகே ஓகே. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. எப்போதுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மாதிரி க்ரீன் சில்லி இது எல்லாத்தையும் போட்டு ஆயிலில் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கேட்டாங்க இல்லையா, என்ன புரியவே இல்லைன்னு, நல்லா ஹாட்டாக இருக்க பார்த்து போட்டிங்கன்னா கை காலெலாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பேன் கோல்டாக இருக்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ப்ராசஸை. அப்போ குக்காக பார்த்து இந்த மாதிரி லெட் போட்டு மூட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவரை மாதிரி வன்மம் பண்ணோன்னா பக்கத்தில் யாராவது பிடிக்காதவங்க நிற்க வச்சு போட்டு ஓடிடுங்க. ஆமாம். ஸோ இப்போ சிம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது குக் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு பட்டர்லாம் இருக்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே குக் ஆகி உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகிடும். இந்த டைமிங்கில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். செஃப் ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கோம், காரம் அடிக்கும்ல. இது ஸ்பைசி எக் தான்மா. ஓகே. கறி லீஃப், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட். இதுதான் நம்ம போட்டிருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சமாக கரம் மசாலா. கொஞ்சமாக தண்ணி கொடுங்க. இந்த எபிசோடு முழுக்க ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறேன், ஒழுங்கா பண்ணியிருக்கிறேன். எதுவுமே கற்றுக்கலன்னு சொன்னீங்களே, தண்ணி எப்படி அளவா? கொஞ்சம் தண்ணி ஊற்று, வாய் பேசாது, தண்ணி ஊற்று. ஸோ எக்கை வச்சு குயிக்காக ஒரு 3 ப்ரிப்பரேஷன். செஃப் நான் உள்ள விடுறேன். கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறது நான், கடைசியாக இது மட்டும் பேர் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். நீ இங்கேயே என்ன செய்ய பார்க்க விட மாட்டேங்கிறாரு. இந்தா கம்ப்ளைண்ட் வேறு இதில். இதே மாதிரி வீட்லயும் நாங்க முட்டை உடச்சி ஊத்துனா உடையாம வருமா இல்லை உடஞ்சிருமா? ஊத்துறவங்களை பொறுத்து நீங்கள் ஊற்றுறீங்கன்னா கண்டிப்பாக வராது. இதே மாதிரி பார்த்து பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வரும். சரி. இது வந்து நீங்கள் உடனே டாஸ் பண்ணாதீங்க. ஒரு சைடு நல்லா இப்போ அந்த மசாலாவெல்லாம் வந்து ஸ்பைசஸ்லாம் முட்டைக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் ஜென்டிலாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணி அந்த சைடு குக் பண்ணிட்டோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஒரு சூப்பரான ஈஸி குயிக் டிஷ். ஸோ இதே மாதிரி ஜென்டிலாக இவனை எடுத்து ஃப்ளிப் ஃப்ளிப் ஃப்ளிப். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடுமா? நிறைய ஃபியூச்சர் இருக்குது அதில். செஃப் பார்க்க இட்லி மாதிரி இருக்கு செஃப். முட்டையை பாயில் பண்ணி எடுத்து அந்த தோலை உரிச்சு அதுக்கப்புறம் அது கரெக்டாக போட்டு குக் பண்ணி தான் தலைவலியில் டக்குன்னு இப்படி ஊற்றினோமா டிஃப்ரெண்ட். அது எப்படி இது எப்படி பண்ணீங்க அப்படி கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் இந்த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவ் சீசனில் நாம் கைமணத்தில் செய்ய போகிறோம். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan and ரம்யா.